பிடிங்கடா பிடிங்கடா. ஓகே அங்கிட்டு போட்டுறாதே தெரியும். நண்பா பொரிச்ச மீன் எங்க நண்பா? பொரிச்ச மீன் பூனதுன்னு பேர் அடிச்சிச்சு அடிச்சிருச்சு. அந்த சைஸ் வந்த வரைக்கும் இதெல்லாம் நான் சுத்த முடியாது. போடும் 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 போடும். அடிச்சுட்டான். ஓகே ஏன் இழுக்கூடாது, வேகமாக இழுக்கூடாது. வேகமாக இழுத்துன்னு சொன்னால் மிஸ் ஆகுது. ஏன்னா வர்றது எல்லாமே கொஞ்சம் நார்மலான சைஸ் தான். தப்பு பண்ணேன். பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் போடுங்க. இடமா அடிச்சிச்சு அடுத்துச்சு. ரெண்டு பேத்துக்கும் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஆமாம் நல்லா அடிக்குது. பார்த்து 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 விட்டாங்க. அன்பா தூக்கு 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 தூக்கு. ஆமாம் ப்ரோ பார்த்து மிஸ் பண்ணிடாமல் அப்படியே எடுத்து. நீங்கள் எடுங்க நீங்கள் எடுங்க. வீடியோ ஓடிட்டு தான் இருக்கு. ஓகே 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 அதை தூக்குங்க அதை தூக்குங்க அதை தூக்குங்க. அங்கே அவன்கிட்ட கொடுங்க. இல்லை ப்ரோ இன்னும் கொஞ்சம் இது பண்ணுங்க ப்ரோ. சூப்பரு. ஆமாம் போட 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 போட. ஐயோ அடிச்சிச்சு அடிச்சிருச்சு. ஐயோ அடிச்சிருச்சு அடிச்சிருச்சு அடிச்சிருச்சு. ஐயோ இல்லை இல்லை அவர் லைனை வந்து தட்டிருச்சு. அவர் லைனு குறுக்க வந்துருச்சு. இருக்கு 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 இருக்கு. இல்லை உங்கள் லைனு கரெக்டாக உள்ளே வந்து இதாகிடுச்சு. ஆனால் திருப்பி அவன் பிடிச்சி விட்டானா, மறுபடியும் பிடிச்சி விட்டானா. வேற கூட இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பானே. சின்ன பையன் வாடா தம்பி. என்ன பண்ற நீ? என்ன ஏதோ 10 கிலோ மீன் மாட்டின மாதிரி பார்த்து 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 அவன் அங்கே அண்ணன் கொடுத்துருவா. அவட்ட கொடுங்க அவட்ட கொடுங்க. ஆனால் கொஞ்ச நேரம் விளாண்டுக்குவோம். பாவம் குறுக்கு அந்த கௌசிக்கு வந்தாலும் மாட்டிருக்கான். கண்ணில் மாட்டிடுச்சா என்ன? இல்லை பிடிங்கடா 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 பிடிங்கடா. வாங்கடா 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 வாங்கடா. மேலே வந்துட்டா. ஏதோ 5-6 கிலோ பிடிச்ச மாதிரி தான். அப்படியே நாளைக்கு வீடியோவில் பார்க்கணும். இப்படியே இந்த வார்த்தை இவன் கொஞ்சம் சைஸ் தான். இவன் கொஞ்சம் சைஸ் தான். ஓகே ஓகே ஓகே. ஏன் ப்ரோ 1/2 கிலோ இருப்பார்ல நம்மடா? 2 கிலோ. அப்போ 2 கிலோ இருக்கும். ஓகே ஓகே போடுங்க போடுங்க போடுங்க. காமிங்க காமிங்க. இங்கிட்ட இங்கிட்ட இங்கிட்ட. ஓகே அங்கிட்டு போட்டுறாதே தெரியும். அதுக்குள்ளே போயிடுவான். கீழே ஓடி போய் தட்டு ரூபாய்க்கு எடுத்தாங்கப்பா. மூஞ்சில கொழுவிருங்க மீனை சரியா? மீன்ல கொழுவி கீழே இலக்கிடுங்க. கீழே ஓடி போய் மீனை அப்படியே கொஞ்சம் நாப்பில் தூக்கிட்டு வந்துடுறேன். வேற ஐடியா. நம்ம
நம்ம தான் அப்புறம் லைக்கு சொன்னாலும் உனக்கு அறிவு இல்லையாடா. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மீனோட ஆக்டிவிட்டி நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் மீனை மிஸ் பண்ணதுக்கப்புறம் மீனோட ஆக்டிவிட்டி அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு. நண்பர் வடிவேலு வீட்டில் வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க. சரி போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷ்ஷிங்கை நம்ம கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் கரையை போயிட்டோம். இந்த மீன் எல்லாமே காலையில் பிடிச்சோம். ஒரு 8 மீனுக்கிட்ட நான் பிடிச்சோம். மீனை மிஸ் பண்ணதுக்கப்புறம் மீன் ஸ்ட்ரைக் இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம ஃபிஷ்ஷிங்கை நம்ம கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம், கரையை வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நண்பர் வீட்டில் சாப்பாடு கொடுத்தாங்க. நண்பர் வடிவேலு வீட்டில் மீன் குழம்பு. எங்கே நண்பா? இங்கே இருக்குது. நண்பர் வீட்டில் தான் இன்றைக்கி சாப்பாடு. அது நண்பருடைய அம்மா. இன்னைக்கு ஒரு பொடி நண்பா. பொரிச்ச மீன் எங்கே நண்பா? பொரிச்ச மீன் பூனை திண்டு போயிருச்சு. பொரிச்ச மீன் பூனை திண்டு போயிருச்சா? என்ன நண்பா, மீன் குழம்பு சூப்பராக இருக்குது அம்மா வச்சது. நீங்கள் சாப்பிட்லையா? இதான் சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நண்பர் வீட்டில் மீன் குழம்பு சாப்பாடு கொடுத்துருந்தாப்புல சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் மறுபடியும் ஃபிஷ்ஷிங்கை கண்டினியூ பண்ணிட்டோம். ஒன்றும் அவசரம் இல்லை, ஒன்றும் அவசரம் இல்லை. கரெக்டாக பார்த்து எதுவும் எடுங்க, சரியா? எடுங்க எடுங்க எடுங்க, கல்லுக்கு போட்டுறாது. ப்ரோவுக்கு ஒரு மீன் அடிச்சிருக்கு, பாப்பரில் அடிச்சிருக்கு. கொண்டா 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 கொண்டா. அடிக்க போதுன்னு பக்கத்தில் வந்துருச்சு. நல்ல ஒரு சைஸு. எடுங்க எடுங்க எடுங்க. அதை வைங்க, ஆட வைங்க ஆட வைங்க ஆட வைங்க. எப்படின்னா எப்படி மீன் பாருங்க, மீன் ஓப்பன் ஆயிடுச்சு. சும்மா இதான் ஜிப்பர் இருக்குவா? ஜிப்பர் போட்டு காமிப்போமா? ஜிப்பர் போட்டு காமிப்போமா? சைஸ் தனியாக தான் இருக்கு. மீன் பார்த்துச்சுன்னா டக்குன்னு அந்த எடுத்துடும். மீன் இருக்கு. அடிச்சிச்சு அடிச்சிருச்சு. பக்கத்தில் வந்து தான் சார் நீங்கள் போடுங்க. அடிச்சிச்சு அடிச்சிச்சு சார். இல்லை இல்லை உங்களுக்கு அடிக்கலையா? இல்லைடா, விட்டானா விட்டானா. அப்புறம் பக்கத்தில் வந்துருச்சு. அப்புறம் பக்கத்தில் வந்துருச்சு. ஜோ சேர்ந்து விட்டுருந்தானா அடிச்சுருப்பானா? தூக்கு 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 தூக்குங்க, அவ்வளோதான். போடுங்க போடுங்க, அப்படியே போட்டுருங்க, அப்படியே என்ன அதான் பொத்துக்கிட்டு போயிருச்சு. ஆ
தான் நிற்கிறான். எடுத்து 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 எந்திரிச்சு அடிக்கலாங்களா? எந்திரிச்சு அடிக்கலாமா? என் ஏரியாவை தாண்டி நானும் வரேன், நீயும் வராத. இல்லை அப்படியே பையன் என்னம்மா உள்ளே கொண்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ட்ரிப்பை முடிச்சிட்டோம். ஏன்னா காற்று சரியான காற்றாயிருச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டோம். ஆனால் எங்களால் வந்துட்டு ஒரு 10 மீன் தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. ப்ரோ வந்துட்டு 2 தடவை நம்ம கூட வந்திருக்காப்புல. இன்றைக்கி தான் நிறைய மீன் பிடிச்சிருக்காப்புல. இது அவர் பிடிச்ச மீன் தான். பாப்பரில் ஸ்ட்ரைக் ஆகுச்சு. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவர் பாப்பரில் பிடிச்சாரு. எப்படி ப்ரோ இருந்துச்சு? சமாஜ் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. மீனை காட்டுங்க. இதுதான் பிடிச்சாப்புல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறேன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.